அரக்கர்களின் உயிரை குடிக்க அஞ்சிய யமனும் ராமனின் முதல் போரால் ஒரு புதிய சுவை கண்டான். வணக்கம் நண்பர்களே. கடந்த பாடலில் ராமபிரான் விட்டோர் அம்பு தாடகையின் மார்பில் ஊடுருவி அவளது குருதி வெள்ளம் காட்டையே கடலாக்கி அந்திவான செம்மையாய் காட்சி தந்ததை பார்த்தோம் அல்லவா? அந்த காட்சியை பார்த்து வானவர்களே வியந்து போனார்கள். இவ்வளவு நடந்த பிறகும் இந்த நிகழ்வால் ஏற்பட்ட மிகப்பெரிய மாற்றத்தை கம்பர் எப்படி பார்க்கிறார் தெரியுமா? ஒரு விசித்திரமான ஆழமான கோணத்தில் அவர் இந்த பாடலை நமக்கு அள்ளித் தருகிறார். கேளுங்கள். வாசநாள் மலரோன் அன்ன மாமுனி பணிமராத காசு உல்லாம் கனகப்பைம்பூன் காகுத்தன் கன்னிப்போரில் கூசி வாழ் அரக்கர்தங்கள் குலத்து உயிர் குடிக்க அஞ்சி ஆசையால் உழலும் கூற்றும் சுவை சிறிது அறிந்தது அன்றே. வாசநாள் மலரோன் அன்ன மாமுனி பணிமராத. அடடா, கம்பரின் உவமை நயம் இருக்கிறதே, அது ஒரு மாளிகையைப் போல. இங்கே வாசநாள் மலரோன் அப்படின்னா மனம் வீசும் அன்றலர்ந்த தாமரை மலர்ல அமர்ந்திருக்கிற பிரம்மதேவனை சொல்றாரு. பிரம்மா எப்படி படைத்தல் தொழிலை செய்வாரோ அதே போல தவத்தால் சக்தியால் எல்லாவற்றையும் படைக்கக்கூடிய ஆற்றல் கொண்டவர் விசுவாமித்திர மாமுனிவர். அப்படிப்பட்ட அந்த பிரம்மனை போன்ற பெரிய முனிவர் இட்ட கட்டளையை பணிமராது, அதாவது சிறிதும் மறுக்காமல் ஏற்றுக்கொண்டான் ஒருவன். யார் அவன்? காசு உலாம் கனக பைம்பூன் காகுத்தன் கன்னிப்போரில். ஆஹா, கம்பரின் வர்ணனையை பாருங்கள். காசு உலாம் கனக பைம்பூன். காசுன்னா இங்க மணி. மணிகள் கோர்க்கப்பட்ட பொன்னால் செய்யப்பட்ட பச்சை பொலிவுடைய அணிகலன்களை அணிந்திருந்தான். அப்படி மிடுக்காக இளமையான தோற்றத்துடன் அழகிய அணிகலன்களோடு நின்ற அந்த காகுத்தன், அப்படின்னா காகுத்தன் என்ற வழித்தோன்றலில் வந்த அரச குலத்தின் தலைவன் நம் ராமபிரான். அவன் செய்த ஒரு செயல், அதுவும் அவனுடைய கன்னிப்போர், அதாவது முதலாக அவன் செய்த போர். இதுதான் ராமபிரான் முதலில் எதிர்கொண்ட யுத்தம். இந்த போரில் நடந்தது என்ன? கூச்சி, வாழ் அரக்கர் தங்கள் குலத்து உயிர் குடிக்க அஞ்சி. இதுவரை உலகத்துல என்ன நடந்தது தெரியுமா? உலகத்து உயிர்களையெல்லாம் பறிக்கும் வேலை யாரோடது? யமனுடையது இல்லைங்களா? ஆனால் அந்த யமதேவனுக்கும் கூட வாழ் அரக்கர் தங்கள் குலத்து உயிர் குடிக்கு, அதாவது வாளேந்தி வரும் இந்த அரக்கர் குலத்தோட உயிரை எடுக்கிறதுக்கு அவன் கூச்சி, அஞ்சி, ரொம்பவே பயந்தான், நடுங்கினான், தயங்கினான். ஏன் தெரியுமா? ராவணன் போன்ற பெருவலி மிக்க அரக்கர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் முன் யமன் கூட ஒன்றும் செய்ய முடியாது. அவர்களை எதிர்க்கவே யமன் அஞ்சினான். தனக்குன்னு இருக்கிற வேலையை செய்ய முடியாமல் ஆசை இருந்தும் பயந்து நடுங்கியிருந்தான். ஆசையால் ஊழலும் கூற்றும் சுவை சிறிது அறிந்தது அன்றே. அப்படி உயிர்களை எடுக்கணுங்கிற ஆசையோடையே அதை செய்ய முடியாமல் ஊழலும் தவித்து கொண்டிருந்த அந்த கூற்று, அந்த யமன் இருக்கானே அவனுக்கு இப்போ சுவை சிறிது அறிந்தது அன்றே. கொஞ்சம் சுவை தெரிஞ்சு போச்சு. அடடா, ராமபிரான் தாடகையை வதம் பண்ணிட்டான். அரக்கர் குலத்து உயிர்கள் வீழ ஆரம்பிச்சிடுச்சு. இத்தனை நாளா ராவணனுக்கு அஞ்சி அரக்கர்களின் உயிரை தொடவே பயந்த யமன் இன்னைக்கு ராமபிரான் அந்த வேலையை ஆரம்பிச்சு வச்சிட்டதால தனக்கு ஒரு சுவை கிடைச்சிருச்சுன்னு சந்தோஷப்படுறான். கம்பர் என்ன சொல்றார் பாருங்க. ராமபிரானின் முதல் அடியே அரக்கர் குலத்துக்கு மரண தண்டனையின் சுவையை யமனுக்கு காட்டிவிட்டது. தாடகை வதம் முடிந்தது. வானவர்கள் மகிழ்ந்து போயினர். அடுத்த பாடலில் அவர்கள் ராமபிரானையும் விசுவாமித்திரரையும் எப்படி போற்றுகிறார்கள் என்று பார்ப்போம்.